आपने ऑर्डर पढ़ा है, ये जमानत नहीं है, टेम्पररी बेल है, 1 तारीख को फिर से सरेंडर होना है. ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார்? ஏன் மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டார்? ஏன் சஞ்சய் சிங் கைது செய்யப்பட்டார்? இந்த ஒட்டுமொத்த விவகாரம் என்னவென்றே பல்வேறு நபர்களுக்கு புரிந்திருக்காது. ஆனால் நேற்று அரவிந்த் கெஜ்ரிவால் வெளிவந்த உடனேயே பிஜேபியின் ஐடி விங்காக இருக்கட்டும் அல்ல பிஜேபியின் தலைமையாக எந்த அளவில் அவர்கள் பதற்றத்தில் இருக்கிறார்கள் நீங்க பார்த்தீர்கள்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் மே 25ஆம் தேதி நடக்கக்கூடிய டெல்லி எலெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய ரோலை பிளே செய்ய இருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியும். வணக்கம், ஐ எம் பேக். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய சோஷியல் மீடியா பக்கத்தை பார்த்தீர்கள்னா அல்ல ஆம் ஆத்மி கட்சியின் சோஷியல் மீடியா பக்கத்தை பார்த்தீர்கள்னா அல்ல டெல்லி முழுவதும் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய மக்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை நேசிக்கக்கூடிய நபர்களை நீங்க பார்த்தீர்கள்னா ஐ எம் பேக் என்கிற இந்த வார்த்தையுடன் ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை செய்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். அமித்ஷாவிடம் இதே கேள்வி கேட்கப்பட்டது, அவருக்கு இன்ட்ரிம் பெயில் கிடைத்திருக்கிறது. ஒரு பதற்றத்தில் ஒரு பயத்தில் எந்த அளவில் அவர் பதில் கொடுத்தார் என்று அந்த வீடியோவை ஒரு முறை நீங்க பார்க்க வேண்டும். உங்களுக்கு அவர் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பயம், அச்சம், பதற்றம் தெளிவாக தெரியும். வீடியோவை பாருங்கள். आपने ऑर्डर पढ़ा है, ये जमानत नहीं है, टेम्पररी बेल है, 1 तारीख को फिर से सरेंडर होना है. वो कोई प्रभाव पड़ेगा क्या? वो कह रहे हैं सारे देश में चुनाव हम प्रचार करेंगे, ऐसा कोई प्रभाव पड़ सकता है? तो वो कर ही सकते हैं, इसमें क्या है, बहुत सारे लोग प्रचार करें, वो भी करें. और जब प्रचार करने जाएंगे लोगों को शराब घोटाला याद आएगा. அரவிந்த் கெஜ்ரிவால் விவகாரம் ஒரு மிகப்பெரிய விவகாரமாக மாறிவிட்டது. கடந்த 2 ஆண்டுகளாக டெல்லி லிக்கர் ஸ்கேமை பற்றி பல்வேறு தகவல் உங்களிடம் வந்திருக்கலாம். பல்வேறு விஷயங்களை பல்வேறு நபர்கள் பகிர்ந்திருக்கலாம். ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார்? ஏன் மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டார்? ஏன் சஞ்சய் சிங் கைது செய்யப்பட்டார்? இந்த ஒட்டுமொத்த விவகாரம் என்னவென்றே பல்வேறு நபர்களுக்கு புரிந்திருக்காது. ஆனால் நேற்று அரவிந்த் கெஜ்ரிவால் வெளிவந்த உடனேயே பிஜேபியின் ஐடி விங்காக இருக்கட்டும் அல்ல பிஜேபியின் தலைமையாக எந்த அளவில் அவர்கள் பதற்றத்தில் இருக்கிறார்கள் நீங்க பார்த்தீர்கள்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் மே 25ஆம் தேதி நடக்கக்கூடிய டெல்லி எலெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய ரோலை பிளே செய்ய இருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியும். இந்தியா அலையன்ஸிலேயே அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு மிகப்பெரிய முகமாக இருக்கிறார் என்று அவர்களுக்கு தெரிகிறது. தேர்தலுக்கு சற்று முன்பு அவரை கைது செய்ததற்கான காரணமும் இதுதான். டெல்லியில் இருக்கும் போதே, அதாவது டெல்லி சிறையில் இருக்கும் போதே அவரை ரெசிக்னேஷன் கொடுப்பதாக அவர் மீது ஒரு அழுத்தத்தை போட்டதும் இதே பிஜேபி தான். ஆனால் எதுவுமே சாத்தியப்படவில்லை. இந்த வீடியோவில் பல்வேறு விஷயங்களை உங்களுக்காக நாங்கள் ரிசர்ச் செய்து கொண்டு வந்திருக்கிறோம். ரொம்பவே ஆழமான வீடியோவாக இருக்க போகிறது. அதனால் கடைசி வரை தயவு செய்து பாருங்கள். இந்த வீடியோவை மட்டும் பார்த்தால் போதும், உங்களுக்கு ஒட்டுமொத்த டெல்லி லிக்கர் ஸ்கேம் மட்டுமல்ல பிஜேபியின் சதி திட்டமும் வெளிப்படையாக புரிந்து போகும். ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா மற்றும் ஜஸ்டிஸ் திபாங்கர் தத்தா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரிடம் நேரடியாக தெளிவாக கேட்ட ஒரு சில கேள்விகள். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கடந்த 16 மாதங்களாக அரவிந்த் கெஜ்ரிவால் தான் மிக முக்கிய குற்றவாளி என்று தெரிந்த பின் கூட ஏன் 16 மாதங்களாக அவரை கைது செய்யவில்லை? ஏன் எந்த விதமான ஆக்ஷனும் அவர் மீது எடுக்கவில்லை? ஏன் தேர்தல் வர சற்று முன்பு நீங்க அவரை கைது செய்தீர்கள்? ஏன் இந்த இன்வெஸ்டிகேஷனில் எந்த விதமான ஆதாரத்தையும் இதுவரை உங்களால் ப்ரூஃப் செய்ய முடியவில்லை? ஈடியை பார்த்து கேட்ட இன்னொரு கேள்வி, எந்த அடிப்படை ஆதாரத்தை வைத்து நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தீர்கள்? இதை நீங்க தெளிவுபடுத்த வேண்டும். This is an extraordinary situation. எக்ஸ்ட்ரா ஆர்டினரி என்கிற இந்த வார்த்தையை மிக தெளிவாக சுப்ரீம் கோர்ட் நேற்று எடுத்து சாதாரணமான நிலையல்ல, ரொம்பவே சீரியஸான நிலை. ஒரு சீஃப் மினிஸ்டர், லோக்சபா தேர்தல் வருவதற்கு முன்பு ஒரு மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டரை நீங்க சிறையில் அடைத்து வைத்திருக்கிறீர்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு குற்றவாளி கிடையாது, அவர் மீது குற்றங்கள் கிடையாது. அதனால் இவருக்கு நாங்கள் உடனடியாக பெயிலை கொடுக்கிறோம் என்று கொடுத்துவிட்டார். எதிரில் இருக்கக்கூடிய பிஜேபி எல்ஜி லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் பிஜேபி உடனடியாக அவர் ஒரு பதற்றத்தில் கொடுத்த பதில்,
இல்லை இது இந்த விளக்கு மட்டும் கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கனெக்ஷன் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காலிஸ்தானி குரூப்புடனும் இருக்கிறது. $16 மில்லியன் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் NIA இதில் இன்வால்வ் செய்யும். ஏற்கனவே 2 ஆண்டுகளாக இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் குற்றச்சாட்டுகள் எடுத்து வைத்ததோ அதற்கான ப்ரூஃப் ஆதாரங்களை இதுவரை கொடுக்க முடியவில்லை. வெறும் வாய் வார்த்தையாக தான் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப புதிதாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காலிஸ்தானி குரூப் $16 மில்லியன் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுத்து விட்டார். அதனால் NIA ப்ரூஃப் இங்கே நடக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை அவர் எடுத்து வைக்கிறார். சரி, இதை விட்டு விடுங்கள். எந்த ப்ரூஃப், எந்த ஆதாரமும் இதுவரை கோர்ட்டில் உங்களால் காட்ட முடியவில்லை. எந்த விவகாரம், எந்த வழக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஒட்டுமொத்த கரியரையே ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளியாக மாற்றி இருக்கிறதோ அதை பற்றி நீங்க இன்னைக்கு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைக்கு சென்றார் என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்பு எப்படி இந்த ஒட்டுமொத்த சதி நடந்தது அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். டெல்லி லிக்கர் ஸ்கேம் என்றால் என்ன, டெல்லி லிக்கர் ஸ்கேமில் நடக்கக்கூடிய பல்வேறு ஊழல்கள் என்ன, இதை நீங்க பார்க்கும்போது இந்த ஒட்டுமொத்த ஸ்கேமில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கிறது, ஆம் ஆத்மி கட்சி இருக்கிறது, சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது. இந்த 3 இடத்திலுமே வெளிவந்த பல்வேறு தகவலை நீங்க பார்க்கும்போது இன்னைக்கு இந்த பதிவில் நீங்க பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். வாட் வாஸ் திஸ் நியூ லிக்கர் பாலிசி? டெல்லியில் இருக்கக்கூடிய புதிய லிக்கர் பாலிசி என்ன? வை வாஸ் த டேக் ஆஃப் ஸ்கேம் தேர்? இது ஊழல் என்று ஏன் பிஜேபி எடுத்து காட்டுகிறது? அந்த ஊழலை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். வாட் இஸ் PMLA? PMLA என்றால் என்ன? எதற்காக இந்த வழக்கில் மனிஷ் சிசோடியா, அரவிந்த் கெஜ்ரிவால், சஞ்சய் சிங் போன்ற மிக சீனியர் லீடர்ஸ்களை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கைது செய்தது? எப்படி இந்த ஒட்டுமொத்த ட்ராப் நடந்தது? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய குழப்பங்கள் என்ன? எந்த விதமான எவிடன்ஸை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சுப்ரீம் கோர்ட்டில் அல்ல கோர்ட்டில் போய் சப்மிட் செய்தது? அனைத்தையுமே ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலில் இந்த வழக்கை, டெல்லி லிக்கர் ஸ்கேமை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை நீங்க பார்க்கும்போது ஒரு சில மாநிலங்களுடைய வருமானத்தை நீங்க பார்க்க வேண்டும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எப்படி வருமானம் வருகிறது? லிக்கர், அதாவது மது மீது போடக்கூடிய அந்த டாக்ஸை வைத்து தான் ஒரு சில மாநிலங்களுக்கு ஒரு பெரிய அளவில் லாபம் கிடைக்கிறது. உதாரணத்திற்கு உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 47,000 கோடி ரூபாய் ஒரு வருடத்திற்கு, 47,000 கோடி ரூபாய் வெறும் லிக்கர் மீது போடக்கூடிய டாக்ஸ் வழியாக அந்த ஸ்டேட்டிற்கு வருமானம் வருகிறது. தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழ்நாட்டிற்கான ஒரு சார்ட்டை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். 2003ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கி 2023ஆம் ஆண்டு வரை கடந்த 20 ஆண்டுகளில் 2003-4 3,639 கோடி ரூபாய் வரியாக தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு கிடைத்தது. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அது உயர்ந்த அந்த சார்ட்டை நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில். இன்னைக்கு 2022-23ஆம் ஆண்டு வரை தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு மது விற்பனை மீது போடக்கூடிய டாக்ஸ் வழியாக கிடைக்கக்கூடிய தொகை மட்டுமே 44,098 கோடி ரூபாய். எவ்வளோ பெரிய வருமானம் என்று நீங்கள் பாருங்கள். ஆனால் அதற்கு ஈடாக டெல்லிக்கு எவ்வளோ கிடைக்கிறது? 2020-21ஆம் ஆண்டு நீங்கள் பார்த்தீர்கள்னா வெறும் 6,000 கோடி ரூபாய் மட்டுமே டெல்லிக்கு இந்த லிக்கர் வழியாக கிடைத்தது. மனிஷ் சிசோடியா கையில் தான் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட், இது எக்ஸைஸ் டாக்ஸ் என்று கூறுவார்கள். மனிஷ் சிசோடியா கையில் தான் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தது. மனிஷ் சிசோடியா ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வருகிறார். டெல்லியில் இருக்கக்கூடிய லிக்கர் பாலிசியில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. இதையெல்லாம் தீர்த்தால் மட்டும்தான் டெல்லி அரசாங்கத்திற்கு ஒரு பணம் வந்து சேரும். என்னெல்லாம் அந்த பிரச்சனை? கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே மோசமாக இருக்கிறது. அங்கங்கே சின்ன சின்ன கடைகளை திறந்து வைத்திருக்கிறார்கள். இந்த கடையில் எந்த விதமான சுகாதாரமும் இல்லை, எந்த விதமான ஃபெசிலிட்டியும் கிடையாது. இன்னொரு விஷயம் நீங்க பார்த்தீர்கள்னா, டெல்லியில விற்கக்கூடிய மது மீது டாக்ஸ் அதிகமாக இருக்கிறது. அதனால் உத்தரப்பிரதேஷ் அல்ல ஹரியானாவில் போய் பல்வேறு நபர்கள் மதுக்களை வாங்கி டெல்லியில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள், இல்லை அவருடைய கன்சம்ஷனுக்கும் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஹரியானா உத்தரப்பிரதேஷ்னால டெல்லிக்கு வரக்கூடிய வருமானம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது. அதனால் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வரணும். அந்த திட்டம் தான் நீங்க பார்த்தீர்கள்னா டெல்லி லிக்கர் பாலிசி. டெல்லி லிக்கர் பாலிசியை பற்றி நீங்க பார்க்கும்போது மனிஷ் சிசோடியா பல்வேறு புதிய
லிக்கர் பாலிசிகளை எடுத்து வந்தார், புதிய மாற்றங்களை கொண்டு வந்தார். இந்த மாற்றங்களில் முதல் மாற்றம் கிட்டத்தட்ட ஒரு 600 கடைகளாக இருந்த அதை உயர்த்தி 849 கடைகளாக மாற்றினார். இதனால் ஒட்டுமொத்த டெல்லியில் ஒரு ஈக்குவல் லெவலில் கடைகள் இருந்தது. இரண்டாவது மாற்றம் என்னவென்றால், குறைஞ்சபட்சம் 500 ஸ்கொயர் ஃபீட் அந்த இடம் இருக்கணும். அந்த இடத்தில் சிசிடிவி கேமரா இருக்கணும், அந்த கடையில் ஏசி இருக்கணும், கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் மாடர்னான கடைகளாக இருக்கணும். அனைத்தையுமே அரசாங்கத்தின் கையிலிருந்து வாங்கி பிரைவேட்டைசேஷன், பிரைவேட் கையில் கொடுத்தால் இதற்கான ஒரு வருமானம் அரசாங்கத்திற்கு கிடைக்கும். இதையும் தாண்டி பிரைவேட் பிளேயர்ஸ்களுக்காக ஒரு லைசன்ஸ் ஃபீயையும் அறிவித்தார். அதாவது பெட்டிங் சிஸ்டம் வழியாக, ஏலம் வழியாக இந்த லைசன்ஸை நீங்க வாங்கலாம். யார் வேணாலும் இந்த லைசன்ஸை வாங்கக்கூடாது என்று ஒரு குறிப்பிட்ட நபர்கள், அதாவது ஒரு மிகப்பெரிய அந்த கடையை நடத்த திறமை இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இந்த பெட்டிங்கில் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த காரணத்தை வைத்து குறைஞ்சபட்சம் 30 கோடி ரூபாய், ஒரு கடைக்கு 30 கோடி ரூபாய் நீங்க செக்யூரிட்டி டிபாசிட் செய்தால் மட்டும்தான் இந்த பெட்டிங்கிலே கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். அதனால் பெரிய பெரிய கம்பெனிகள் மட்டும்தான் வருகிறது, சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் அங்கேயே ஷெட் ஆகி. ஆகஸ்ட் 2021 ஆண்டு டெல்லி கவர்மெண்ட் இந்த ஆக்ஷன் வழியாக ஒரு மிகப்பெரிய பணத்தை சம்பாதிக்கிறார்கள். நவம்பர் 17, 2021 ஆண்டு இந்த புதிய பாலிசி, லிக்கர் பாலிசி இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுகிறது டெல்லி அரசாங்க வழியாக. இந்த இடத்தில் தான் ஒரு ட்விஸ்ட் வருகிறது, ஒரு புதிய ட்விஸ்ட். அனைத்துமே நன்றாக நடக்கிறது, டெல்லி அரசாங்கத்திற்கு பணமும் வந்து விட்டது. அப்போ எங்க பிரச்சனை என்று நீங்க பார்த்தீர்கள்னா, 10,000 கோடி ரூபாய் இந்த புதிய லிக்கர் பாலிசி வழியாக டெல்லி அரசாங்கத்திற்கு கிடைப்பதாக அவர்கள் கூறினார்கள். ஆனால் கிடைத்தது எவ்வளவு? வெறும் 2,000 கோடி ரூபாய். முதல் 8 மாதத்தில் வெறும் 2,000 கோடி ரூபாய் மட்டும்தான் டெல்லி அரசாங்கத்தால் ஜெனரேட் செய்யப்பட்டது என்று ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறார் எல்ஜி, லெப்டினன்ட் கவர்னர், பிஜேபியை சார்ந்த நபர். இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் நீங்க பார்க்கும்போது, இந்த இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்பு, அதாவது எல்லா பேப்பரெல்லாம் சைன் ஆயிருச்சு, புதிய லிக்கர் பாலிசி வரப்போகிறது. புதிய பாலிசி வருவதற்கு ஜஸ்ட் 2 நாட்களுக்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா, லெப்டினன்ட் கவர்னர் ஒரு புதிய திட்டத்தை திணிக்கிறார், ஒரு புதிய கண்டிஷனை வைக்கிறார். இந்த கடைகளை நீங்க திறப்பதற்கு முன்பு டிடிஏ மற்றும் எம்சிடியிடம் நீங்க பர்மிஷனை வாங்கணும். ஏற்கனவே 30 கோடி ரூபாய் பல்வேறு விஷயங்கள், 500 ஸ்கொயர் ஃபீட்கான அந்த கடை, அதற்கான வாடகை, அதற்கான இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டெக்கரேட்டர், இதெல்லாம் போட்டு இதெல்லாம் சாத்தியப்படவில்லை என்று பல்வேறு நபர்கள் கடைசியில் டிடிஏ கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கணும், எம்சிடி கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கணும். இது ரெண்டையும் நீங்க பார்த்தீர்கள் நேரடியாக பிஜேபி கையில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம். இது கேட்டதற்கு பின்பு பல்வேறு அந்த பெட்டிங்கில் கடைகளை எடுத்த, லைசன்ஸ் எடுத்த நபர்கள் எங்களுக்கு இந்த தொழில் வேண்டாம் என்று லைசன்ஸை கேன்சல் செய்ய முன் வந்து விட்டார். இந்த இடத்தில் தான் பிஜேபி, இடி, சிபிஐ வைத்து பிரைவேட் பிளேயர்ஸ்களை மிரட்டி கடையை திறக்காதபடியும் அந்த வேலையை பார்த்தபடி ஒரு தகவல் வெளிவந்தது. பல்வேறு வியாபாரிகள் இந்த கடையை எங்களால் திறக்க முடியாது என்று லைசன்ஸை கேன்சல் செய்ய முன்வந்தார்கள். இன்னொரு குற்றச்சாட்டு பிஜேபி மட்டுமல்ல, காங்கிரஸும் எடுத்து வைத்தது. பள்ளிக்கூடங்களுக்கு அருகே, குருதுவாராக்களுக்கு அருகே, கோவில்களுக்கு அருகே டெல்லி அரசாங்கம் கடைகளுக்கான லைசன்ஸை கொடுத்து விட்டது என்று. ஆம் ஆத்மி கட்சி ஒரு சில நாட்களுக்கு பின் பேக் ஃபுட்டில் வருகிறது. சரி, நாங்கள் கொண்டு வந்த சட்டம் சரியல்ல, அதனால் இதை நாங்கள் வாபஸ் பெறுகிறோம், ஏற்கனவே இருந்த அதே பாலிசி படி நீங்க நடத்தி கொள்ளுங்கள் என்று. இதற்கு மேல் என்ன பிரச்சனை? தான் முடிந்து விட்டது, எந்த விதமான புதிய பாலிசியும் இம்ப்ளிமெண்ட் செய்யப்படவில்லை என்கிற ஒரு கேள்வி நீங்க கேட்பீர்கள். ஆனால் இந்த இடத்தில் ஆம் ஆத்மி கட்சியை இன்னொரு ஆங்கிளில் டார்கெட் செய்கிறது பிஜேபி. 22 ஜூலை 2022 ஆண்டு, சரியாக ஒரு 2 வருடத்திற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா, எல்ஜி வி.கே. சக்சேனாவிடம் ஒரு கம்ப்ளைண்ட் வருகிறது. இந்த கம்ப்ளைண்ட்டை இதே கட்சியை சார்ந்த சீஃப் செக்ரட்டரியான நரேஷ் குமார் இந்த கம்ப்ளைண்டை கொடுக்கிறார். கம்ப்ளைண்டில் என்ன எழுதுறார்? ஆம் ஆத்மி அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்திருக்கிறது, இதுல ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு லாபத்தை கொடுத்திருக்கிறது, இதில் ஒரு மிகப்பெரிய அளவில் கரப்ஷன் மட்டுமல்ல, வயலேஷன் ஆஃப்
மெனி லீகல் ஆக்ட்ஸ், பல லீகல் ஆக்ட்ஸ்களையும் இவர்கள் மீறி இருக்கிறார்கள். அதனால் இவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சரி, 22ஆம் தேதி ஜூலை மாதம் 22ஆம் ஆண்டே நீங்க பார்த்தீர்கள்னா VK சக்சேனா LG ஆஃப் டெல்லி அவர் ஒரு CBI ப்ரோப் இதன் மீது ரெக்கமெண்ட் செய்கிறார். CBI கையில் இந்த வழக்கு போகணும். 17 ஆகஸ்ட் 2022ஆம் ஆண்டு CBI ஒரு FIR போடுகிறது. FIR போட்ட உடனே கிட்டத்தட்ட ஒரு 15 ஆட்களை கைது செய்கிறார்கள். இதில் மணீஷ் சிசோடியாவுடைய பேரும் அடிவாங்குது. 19ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் மணீஷ் சிசோடியோடைய வீட்டில் ஒரு ரெய்டு போடப்படுகிறது. 22 ஆகஸ்ட் ED ஒரு புதிய வழக்கை ஃபைல் செய்கிறது. இதில் அன்டியூ ஃபேவர்ஸ், அதாவது ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு லாபம், அன்டியூ வேவர்ஸ், ஒரு சில நபர்களுக்கு அரசாங்கமே வேவர் செய்திருக்கிறது, அவர்களுடைய டாக்ஸ்களை வரிகளை குறைத்திருக்கிறது. ரிடக்ஷன் இன் லைசன்ஸ் ஃபீஸ், லைசன்ஸ் ஃபீஸ் 30 கோடி ரூபாயிலிருந்து குறைத்து அவர்களிடம் லைசன்ஸ் ஃபீஸை வாங்கியிருக்கிறார்கள். அன்டியூ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லைசன்ஸ், ஏற்கனவே கடைகள் இருந்தது, அவர்களுக்கு எக்ஸ்டென்ஷனும் இந்த அரசாங்கம் வழங்கியிருக்கிறது. இது போன்ற குற்றச்சாட்டுகளை வைத்து ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் செய்யப்படுகிறது. 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2022ஆம் ஆண்டு முதல் கைது நடக்கிறது. புதிய டெல்லி லிக்கர் ஸ்கேம் வழியாக விஜயன் நாயர், கம்யூனிகேஷன் இன்சார்ஜ் ஆஃப் ஆம் ஆத்மி கட்சி. 10 நவம்பர் 2022ஆம் ஆண்டு ஹைதராபாத் பேஸ்ட் ஒரு பிசினஸ்மேன் ஷரத் சந்திர ரெட்டியை கைது செய்கிறார்கள். 11 பிப்ரவரி 2023ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேசத்தை சார்ந்த இரண்டாவது பிசினஸ்மேன் ராகவ் மகுட்டா ரெட்டி இவரை கைது செய்கிறார்கள். பிப்ரவரி 2023ஆம் ஆண்டு 26ஆம் தேதி மணீஷ் சிசோடியா, டெல்லியின் டெபுட்டி சீஃப் மினிஸ்டரையும் கைது செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 1000 பக்கங்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஃபைலை தயாரிக்கிறது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இந்த அனைத்து இடத்தையும் நீங்க பார்க்கும்போது ஆம் ஆத்மி கட்சிக்கு என்ன பெனிஃபிட் கிடைத்திருக்கிறது அதையும் அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அதாவது இந்த பிசினஸ் குரூப்பை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு புதிய பெயராக கூப்பிட தொடங்குகிறது, சவுத் லாபி என்று. அதாவது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய லாபி டெல்லி அரசாங்கத்துடன் கைகோர்த்து இந்த ஒட்டுமொத்த லிக்கர் ஸ்கேமை கையாண்டிருக்கிறார்கள் என்று. இது யாரெல்லாம்? சவுத் லாபியில் ஷரத் சந்திர ரெட்டி, டைரக்டர் ஆஃப் அரபிந்தோ ஃபார்மா. இந்த கம்பெனி வழியாக தான் பிஜேபிக்கு ஒரு 50 கோடி ரூபாய் டொனேஷன் கிடைத்தது. ஆந்திர பிரதேசத்தின் MP மகுட்டா ரெட்டி, அவருடைய மகன் ராகவ் மகுட்டா, 2 பேரையுமே கைது செய்தது. எக்ஸ் தெலுங்கானா சீஃப் மினிஸ்டருடைய மகள், கேசிஆருடைய மகளான கவிதா, இவர்கள் 4 பேருமே சவுத் லாபி என்று அழைக்கப்படுகிறார்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஃபைலில். டெல்லி அரசாங்கத்தின் வழியாக அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பேர், மணீஷ் சிசோடியாவுடைய பேர், சஞ்சய் சிங் மற்றும் விஜய் நாயர், இந்த 4 பேருடைய பேர் வருகிறது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை இன்னும் ஆழமாக நாங்கள் ரிசர்ச் செய்து பார்க்கும்போது, ஆழமாக அலசி பார்க்கும்போது, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லாங் டேர்ம் கிக் பேக், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எடுத்து வைத்த குற்றச்சாட்டு ஒரு நீண்ட வருடத்திற்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அரசாங்கத்திற்கும் இந்த லாபிக்கு நடுவே நடந்தது. பல ஆண்டுகள் வரை உங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்று. இன்னொரு விஷயம், ஹோல்சேல். இதற்கு முன்பு நீங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் வியாபாரிகளுக்கு 5% லாபம் கிடைக்கும். புதிய திட்டப்படி 12% இந்த ஹோல்சேல் வியாபாரிகளுக்கு லாபம் போய் சேரும்படி இந்த புதிய திட்டம் வந்தது. இதில் பிஜேபி எடுத்து வைத்த குற்றச்சாட்டு, இந்த 12%ல் 6% மட்டும்தான் அந்த ஹோல்சேல் வியாபாரிக்கு, மீதம் இருக்கக்கூடிய 6% இன்டைரக்ட் வழியாக, கருப்பு பண வழியாக ஆம் ஆத்மி கட்சியுடைய கட்சி நிதியாக போய் சேருகிறது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் 100 கோடி ரூபாய் சவுத் இந்தியா லாபி, சவுத் லாபி ஆம் ஆத்மி கட்சி நிதியாக கொடுத்தது. அதிலிருந்து 45 கோடி ரூபாய் நேரடியாக பிஜேபி கோவா தேர்தலில் செலவு செய்தார்கள். இது எல்லாமே குற்றச்சாட்டு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டிடம் இன்னொரு குற்றச்சாட்டும் போனது. சஞ்சய் சிங்கிற்கு 2 கோடி ரூபாய் சவுத் லாபி லஞ்சமாக கொடுத்தது. இதை தொடர்ந்து சஞ்சய் சிங்கை 4 அக்டோபர் 2023ஆம் ஆண்டு கைது செய்கிறார்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுகிறார். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மற்றும் CBI 2 பேருமே கொடுத்த பல்வேறு டிஃப்ரெண்டான எவிடன்சஸ்களை வைத்து கவிதா அவருடைய அசோசியேட் சாட்ஸ்களை வைத்து அவரையும் கைது செய்கிறார்கள்.
பேமெண்ட் எப்படி கோவா சென்றது, எப்படி இந்த கருப்பு பணம் அங்கே இருக்கக்கூடிய தேர்தலில் இறக்கப்பட்டது என்கிற பல்வேறு விஷயங்கள் அலசி பார்க்கும்போது மணீஷ் சிசோடியாவுடைய கம்ப்யூட்டர், ஒரு பிரிண்டர், ஓபராய் ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஒரு பிரிண்டர், அதையும் இவர்கள் அலசினார்கள் என்று அந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் இதில் உண்மையான விஷயம் என்னவென்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, இதுவரை கோர்ட்டில் ஒரு சிறிய ஆதாரத்தை கூட இவர்களால் காட்ட முடியவில்லை. அனைத்துமே பேப்பரில் மட்டும்தான் இருக்கு. அங்கிருந்து பணம் வந்தது, இங்கிருந்து பணம் போனது, இவர்கிட்ட பணம் கொடுத்தோம், அங்கே 2 கோடி ரூபாய் கொடுத்தோம், அங்கே 45 கோடி ரூபாய் கொடுத்தோம் என்று வெறும் வாய் வார்த்தை மட்டும்தானே ஒழிய எந்த விதமான எவிடன்ஸையும் இவர்களால் கொடுக்க முடியவில்லை. அலிகேஷன் யார் மீது? சஞ்சய் சிங் மீது, மணீஷ் சிசோடியா மீது மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது. 3 பேருமே சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். இவர்கள் மீது போடப்பட்ட வழக்கை நீங்க பார்த்தீர்கள்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பயன்படுத்தக்கூடிய PMLA, அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். இந்த சட்டப்படி நீங்க பார்க்கும்போது கருப்பு பணத்தை எப்படி நீங்க மாற்றுகிறீர்கள், கருப்பு பணத்தை எப்படி, அதாவது பிளாக் மணியை ஒரு இடத்துல இருந்து எடுத்து ஒயிட் மணியாக எப்படி மாற்றுவீர்கள், இதற்கான சட்டம் தான் இது. இந்த சட்டத்தை நீங்க போட்டீர்கள்னா, அதாவது PMLA, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பயன்படுத்தக்கூடிய PMLA ஒரு நபர் மீது போடப்பட்டாலே போதும், அவருக்கு எந்த விதமான பெயிலும் கிடைக்காது. ஒரு நபர் தன்னை தானாகவே இன்னசென்ட்டாக ப்ரூவ் செய்ய வேண்டும். நான் குற்றவாளி கிடையாது என்று நான் தான் ப்ரூவ் செய்யணும். இதுவும் அதுவரை உங்களுக்கு பெயில் கிடைக்காது. இட் இஸ் கில்ட்டி அன்லெஸ் ப்ரூவன் இன்னசென்ட். நீங்க என்னைக்கு தான் நிரபராதி என்று நீங்க ப்ரூவ் செய்யவில்லையோ அன்னைக்கு வரை நீங்க ஒரு குற்றவாளி தான். இந்த சட்டத்திற்கு கீழே நீங்க பார்த்தீர்கள் ஒரு லீகல் சிஸ்டம் எந்த அளவில் இந்த நாட்டு பல நபர்களுக்கு எதிராக வேலை பார்க்கிறதுன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, அதற்கான ஒரு தெளிவான உதாரணம் PMLA ஆக்ட். நீங்களே பெயில் வாங்குறதுக்கு முன்பு தன்னை ப்ரூவ் செய்ய வேண்டும் என்கிற இந்த சட்டம். சரி, இந்த சட்டம் நன்றாக செயல்படுகிறதா என்று நீங்க பார்க்கும்போது, இதுதான் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக பார்க்கப்படும். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழியாக கிட்டத்தட்ட எத்தனை வழக்கு போடப்பட்டால் கூட அந்த வழக்கில் கிடைக்கக்கூடிய தண்டனை எத்தனை பேருக்கு நீங்க பாருங்க. 2014ஆம் ஆண்டுக்கு பின்பு கிட்டத்தட்ட 95% ED போட்ட வழக்குகளில் அனைத்து நபர்களுமே எதிர்க்கட்சி தலைவர்கள் தான். 95%. சரி, வழக்கு போட்டீர்கள், அந்த வழக்கிற்கு தண்டனை கிடைக்கணுமா இல்லையா? அந்த தண்டனை நீங்க பார்த்தீர்கள்னா 0.5%, 0.5%, அதாவது 1000 நபர்களில் வெறும் 5 நபர்களுக்கு மட்டும்தான் அந்த கேஸ் கில்ட்டி ப்ரூஃப் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த நபர் குற்றவாளி என்றே நீங்க ப்ரூஃப் செய்திருக்கிறீர்கள். இதில் சுவேந்து அதிகாரி எடுத்துக்கொள்ளுங்கள், அஜித் பவாரை எடுத்துக்கொள்ளுங்கள், நவீன் ஜிந்தலை எடுத்துக்கொள்ளுங்கள், அனைத்து நபர்கள் மீதும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய வழக்கு இருந்தது, PMLA வழக்கு இருந்தது, கேஸ் இருந்தது. இன்னைக்கு அனைத்து நபர்களுமே பிஜேபியில் இருக்கிறார்கள். இவர்கள் மீது எந்த விதமான வழக்கும் கிடையாது. ED, CBI, போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் நீங்க பார்த்தீர்கள்னா, பிஜேபியுடன் நீங்க சேர்ந்துட்டாலே போதும், இது போன்ற அனைத்து வழக்குகளையுமே வாஷிங் மிஷினில் முக்கி அதை கிளீன் செய்து விடுவார்கள். FIR, சார்ஜ் ஷீட், லீகல் ப்ரூவன் எதையுமே நீங்க பார்க்க தேவையில்லை. சஞ்சய் சிங் மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கையும் நீங்க ஆழமாக பார்க்க வேண்டும். அப்போ உங்களுக்கு இவர்களுடைய கைதை பற்றி புரியும். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எந்த விதமான வழக்கை இவர்கள் மீது போட்டார்கள் என்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது. அண்டர்ஸ்டாண்டிங் குற்றவாளியிடம், அதாவது அவர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை வைத்து நீங்க கைது செய்கிறீர்கள். யூ கேன் நாட் ட்ரஸ்ட் த வேர்ட் ஆஃப் அப்ரூவர் பிளைண்ட்லி. இது நான் கூறவில்லை, சுப்ரீம் கோர்ட் கூறியிருக்கிறது. ஒரு குற்றவாளி 4 பேர் குற்றம் செய்திருக்கிறார்கள், நான் அப்ரூவர் ஆகிறேன், எங்கெல்லாம் அவங்க பணத்தை ஒழிச்சிருக்கிறார்கள் நான் சொல்றேன்னு சொல்லும்போது, அந்த நபர் ஏற்கனவே அந்த குற்றத்தில் இருந்த நபர், அந்த நபர் இப்பவும் உண்மையைதான் பேசுறார் என்று உங்களால் எப்படி நம்ப முடியும்? அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பிரதான ஸ்டேட்மெண்ட்டாக நீங்க வைக்கக்கூடாது என்கிற விஷயத்தை சுப்ரீம் கோர்ட் தெளிவுபடுத்தியிருக்கிறது. அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை வேணா நீங்க ஒரு ஓரத்தில் வச்சுக்கோங்க, பட் அதை வச்சு நீங்க கம்ப்ளைண்ட் அல்ல ஒரு நபரை கைதோ செய்ய முடியாது. மெட்டீரியல் கார்பரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்தில் எப்படி அந்த விஷயம் நடந்தது, எங்க அந்த சம்பவம் நடந்தது, எப்படி அந்த பணம் வாங்கப்பட்டது, எங்க கொடுக்கப்பட்டது, இந்த எவிடன்ஸ் ட்ராக்கை நீங்க செய்து காட்ட வேண்டும். சஞ்சய் சிங் விவகாரத்தில் அப்ரூவர் தினேஷ் அரோரா கூறிய விஷயம், சஞ்சய் சிங்கிற்கு 2 கோடி ரூபாய் நாங்கள் கொடுத்தோம்.
சஞ்சய் சிங் வீட்டுக்கு போய் ரெய்ட் போட்டார்கள். அவருடைய கம்ப்யூட்டர், அவருடைய அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், பல்வேறு விஷயங்களை அலசி பார்த்தார்கள். 6 மாதங்கள் வரை டெல்லியில் இருக்கக்கூடிய திஹார் ஜெயிலில் அவரை சிறை வைத்தார்கள். எந்த விதமான எவிடன்ஸையும் அவர்களால் காட்ட முடியவில்லை. சுப்ரீம் கோர்ட் மிக சிம்பிளாக ஒரு சில கேள்விகளை கேட்டார்கள். 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 2 ஆண்டுகளாக நீங்க என்ன செய்தீர்கள்? எந்த விதமான எவிடன்ஸை நீங்க கலெக்ட் செய்தீர்கள்? Why hasn't ED got any money trial here? எதற்காக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால் இதுவரை மணி ட்ரையல், எங்கிறது பணம் கொடுக்கப்பட்டது, எங்க பணம் போனது, எங்க செலவானது என்கிற அந்த ட்ரையலை எப்படி நீங்க மிஸ் செய்தீர்கள்? அதற்கான ஆதாரங்கள் என்ன? After so much raid and investigation, why hasn't money been recovered from Sanjay Singh? 6 மாதங்கள் நீங்க சிறையில் வச்சிருக்கிறீர்கள், இவ்வளவு இன்வெஸ்டிகேஷன் நடந்தது, இவ்வளவு ரெய்ட் போட்டிருக்கிறீர்கள், எப்படி சஞ்சய் சிங்கிட்ட இருந்து அந்த 2 கோடி ரூபாய்க்கான ப்ரூஃப் உங்களால காட்ட முடியவில்லை? அதனால் தினேஷ் அரோரா பேசிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை வைத்து இவரை நாங்கள் சிறையில் அடைக்க முடியாது, இவருக்கு பெயில் கொடுத்து விடுங்கள் என்று என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் செய்த 2வது தவறு அரவிந்த் கெஜ்ரிவாலை கிங் பின்னாக காட்டியது. அதாவது இவர்தான் முக்கிய குற்றவாளி, இவர்தான் எல்லாத்தையுமே செய்தார், இவர்தான் மாஸ்டர் மைண்ட். அந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது அக்டோபர் 30ஆம் தேதி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் முதல் முறையாக கெஜ்ரிவாலுக்கு ஒரு சம்மனை கொடுக்குது. கெஜ்ரிவால் போகவில்லை. அடுத்த சம்மன் போகுது, 3வது, 4வது, 5வது, 10 சம்மன் போயிருச்சு, போகவில்லை. கடைசியாக கெஜ்ரிவால் தனக்கான ப்ரொடெக்ஷனை ஹைகோர்ட்டில் போய் கேட்கிறார். அவருக்கு ஹைகோர்ட் ப்ரொடெக்ஷன் கிடைக்கவில்லை. கெஜ்ரிவால் தன்னுடைய சம்மனுக்கு எதிராக பல இடங்களில் தனக்கு நீதியை கேட்கும்போது எங்கேயும் அவருக்கு கிடைக்கவில்லை. கடைசியில் நீங்க பார்த்தீர்கள், மார்ச் 21ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு அவருடைய கைது நடக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் ஹைகோர்ட்டுக்கு போனால் அவருக்கு ரிலீஃப் கிடைக்கவில்லை. அதற்கு பின் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார். சுப்ரீம் கோர்ட்டில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கறிஞராக அபிஷேக் மனு சங்வி வாதாடினார். அபிஷேக் மனு சங்வி பல சீரியஸான கேள்விகளை கேட்டார் இந்த வழக்கில். இந்த கேள்விகளை ரொம்பவே கவனமாக நீங்க கேட்க வேண்டும், அப்பதான் உங்களுக்கு புரியும் என்னெல்லாம் நடந்திருக்கிறது என்று. அவர் கேட்ட முதல் கேள்வி, ஷரத் சந்திர ரெட்டி was arrested by ED and became approver. ED தான் ஷரத் சந்திர ரெட்டியை கைது செய்தது. அவர் அப்ரூவர் ஆன உடனேயே 11 ஸ்டேட்மெண்ட்கள் எடுக்கப்பட்டது. அந்த 11 ஸ்டேட்மெண்ட்களில் முதல் 9 ஸ்டேட்மெண்ட்களில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பெயரையே ஷரத் சந்திர ரெட்டி இருக்கவில்லை. அப்போ எப்படி கடைசியில் இருக்கக்கூடிய அந்த 2 ஸ்டேட்மெண்ட்களை மட்டுமே நீங்க பிரதான சாட்சியாக எடுத்து வைக்கிறீர்கள்? இந்த கேள்வியை முதலில் கேட்கிறார். இது மட்டுமல்ல, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த 11 ஸ்டேட்மெண்ட்களை ஓரம் கட்டிவிட்டு கடைசி 2 ஸ்டேட்மெண்ட்களை மட்டுமே வைத்திருக்கிறார்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த உடனேயே வெறும் பேக் பெயின் என்கிற காரணத்தை காட்டி அவருக்கு பெயில் கிடைத்து விடுகிறது. ஸ்டான் சுவாமி ஒரு ஸ்ட்ராவை கேட்டு உயிருக்கு போராடி இறந்து போனார். ஸ்ட்ரா கொடுக்கப்படவில்லை. இங்க ஷரத்சந்திர ரெட்டி பேக் பெயின் வந்துருச்சாம், அதனால் அவருக்கு பெயில் கிடைத்து விட்டது. சிந்தித்து பாருங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய பதில்களை. சரி, ராகவ் முக்தா செப்டம்பர் 22 10 மாதம் சிறையில் இருந்ததற்கு பின்பு அவர் கொடுத்த ஒரு பதில், ஒரு 6 ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்தார். அந்த 6 ஸ்டேட்மெண்ட்லையும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பெயர் கிடையாது. ஃபாதர் முகுந்தா ரெட்டி திடீர் என்று அரவிந்த் கெஜ்ரிவாலை அக்யூஸ் செய்ய தொடங்குகிறார். அப்பன் மகன் 2 பேருமே சிறையில் இருக்கிறார்கள். 2 நாட்கள் கழித்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவருக்கு என்ட்ரம் பெயில் கொடுத்து விடுகிறது. ஹெல்த் கிரவுண்ட்ஸ், அதாவது நீங்க அப்ரூவராக மாறிவிடுங்கள், நீங்க கெஜ்ரிவாலுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தால் போதும், சாட்சியை கொடுத்தால் போதும், நீங்க வெளியேறி விடலாம் என்று. அதைத் தொடர்ந்து ராகவ் கேவ் a statement against கெஜ்ரிவால். அவருக்கு பர்மனன்ட் பெயில் கிடைத்து விட்டது. அவர் சிறைக்கு செல்ல தேவையில்லை. முகுந்த ஸ்ரீனிவாச ரெட்டி, அதாவது பெயில் கிடைத்து வெளியில் வந்ததற்கு பின்பு YCP-யிலிருந்து மாறி டிடிபிக்கு மாறுகிறார். புதிய கட்சியில் இணைகிறார். இப்ப அந்த கட்சி என்டிஏவில் இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள் எந்த விதமான ஊழலை பிஜேபி செய்திருக்கிறது என்று. வாஷிங் மெஷின் இன் ஆந்திர பிரதேஷ், ஜெயில் இன் டெல்லி. டெல்லியில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ்கள் டெல்லியில் இருக்கிறார்கள். ஆந்திராவில் அதே வழக்கில் இருக்கக்கூடிய குற்றவாளி என்டிஏவில் போய் இணைகிறார். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்க பார்க்கும்போது
10th நவம்பர் 2022 ஆண்டு சரத் சந்திர ரெட்டி அரெஸ்ட் செய்யப்பட்டதற்கு பின்பு 15ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022 ஆண்டு இவருடைய கம்பெனியான அரவிந்தோ ஃபார்மா 5 கோடி ரூபாய்க்கான முதல் எலக்ட்ரோரல் பாண்டை வாங்கி பிஜேபிக்கு கொடுக்கிறது. இதே கம்பெனி 50 கோடி ரூபாய்க்கான பாண்டை வாங்கி பிஜேபிக்கு மறுபடியும் கொடுக்கிறது. மணி ட்ரெயிலை பாருங்கள், எங்க போய் மணி ட்ரெயில் சேர்கிறது, எந்த மணி ட்ரெயிலை இவர்கள் தேடி வருகிறார்களோ அந்த மணி ட்ரெயில் கிடைக்கவில்லை. ஆனால் பிஜேபிக்கு கிடைத்த மணி ட்ரெயில் கிடைத்து விட்டது. இதை பற்றி யாருமே பேச மாட்டார்கள். சிங்வி கேட்ட இன்னொரு கேள்வி, நவம்பர் 2022 ஆண்டு கேஜ்ரிவாலுடைய இன்வால்மெண்ட் இந்த ஸ்கேமில் இருந்தது என்றால் ஏன் கேஜ்ரிவாலை நீங்க கைது செய்யவில்லை? நவம்பர் 2022 ஆண்டு கேஜ்ரிவாலுடைய இன்வால்மெண்ட்டை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ப்ரூவ் செய்கிறது. மார்ச் 2024 ஆண்டு 21ஆம் தேதி வரை அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்யவில்லை. ஏன்? உங்களிடம்தான் ஆதாரங்கள் இருக்கிறது, ப்ரூஃப் இருக்கிறது. ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா மற்றும் ஜஸ்டிஸ் திபாங்கர் தத்தா இந்த விஷயங்களை வைத்துதான் நேற்று இந்த தீர்ப்பை கொடுத்திருந்தார். அதாவது எக்ஸ்ட்ராடனரி ஒரு சிச்சுவேஷன், டெல்லியில் லோக்சபா தேர்தல் நடக்கிறது. அந்த மாநிலத்தோட சீஃப் மினிஸ்டரை நீங்க சிறையில் அடைத்து வைத்திருக்கிறீர்கள். எந்த விதமான ஆதாரத்தையும் உங்களால் காட்ட முடியவில்லை. உடனடியாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நோ 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 சார், இவர் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி, வெளியே விட்டீர்கள்னா எத்தனையோ கோடி ரூபாய்க்கான மறுபடியும் ஊழல் செய்து விடுவார். யூ cannot மேக் an exception just because he is a chief minister. ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய காரணத்தை வைத்து நீங்க இவரை வெளியே விடக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் கொடுத்த பதில் இல்லை, நாங்கள் எக்ஸெப்ஷன் எல்லாம் செய்யவில்லை. லோக்சபா தேர்தல் வருகிறது, அந்த மாநிலத்துடைய சீஃப் மினிஸ்டர் வெளியே வரவே தீர வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் பொறுப்பு. இந்த தேர்தல் முடிவுகள் வந்ததற்கு பின்பு ஜூன் 1ஆம் தேதி வரை தான் நாங்கள் இந்த இன்ட்ரிம் பேலை கொடுத்திருக்கிறோம். 2ஆம் தேதி அவர் சரண்டர் ஆகட்டும். எல்ஜி டெல்லியில் இருக்கக்கூடிய லெப்டினன்ட் கவர்னர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது NIA ப்ரோப் நடக்கணும். யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு காலிஸ்தானி அமைப்பு அவருக்கு பணத்தை கொடுத்ததாக கூறினார். அதாவது அடுத்த வழக்கிற்கான பிளாட் போட்டுவிட்டார். UAPA வழக்கும் போடப்படும், இவர் மீது NIA வழக்கு போடப்படும். ஜென்மத்திற்கும் இவர் வெளியில வராதபடி இவர்களை ஒரு டிராப்பில் சிக்க வைக்கிறது பிஜேபி. இதற்கு மேல நீங்க பார்த்தீர்களா எத்தனை முறை பிஜேபியை உடைப்பதற்காக வேலை நடந்தது. 25ஆம் தேதி வரக்கூடிய 25ஆம் தேதி மே மாதத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த அனைத்து விஷயத்தையுமே புரிந்து கொண்டு ஓட்டு போட்டால் என்ன நடக்கும், புரியாமல் ஓட்டு போட்டால் என்ன நடக்கும் என்று நீங்க பார்க்க வேண்டும். வாழ்க்கை முழுவதும் அரவிந்த் கெஜ்ரிவால் நெத்தியில் அவர் ஒரு ஸ்கேம்ஸ்டர் எழுதுவதை அவர் ஏற்றுக்கொள்வாரா, அல்ல அவர் செய்தது, அவருடைய அரசாங்கம் செய்தது டெல்லி அரசாங்கத்தில் வரக்கூடிய லாபத்தை உயர்த்துவதற்காக தான் செய்தேன் என்று அதை அவர் ப்ரூஃப் செய்ய முடியுமா? இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் பிஜேபி எந்த அளவில் இந்த ஒட்டுமொத்த சதியை தீட்டிருக்கிறது, எந்த அளவில் இந்த ஒட்டுமொத்த ஸ்கேமை ஒரு ஸ்கேமே இல்லாத ஸ்கேமாக எடுத்து காட்டியதோ அது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன், இந்த டீட்டெயில்டான வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து கீழே கமெண்டில் உங்களோட கருத்துக்கள் எழுதுங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். எங்களுடைய சேனலுக்கு சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே இருக்கக்கூடிய UPI ஐடியில் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.